வணக்கம். சமீபத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு காணொளி அனுப்பி, "தயவு செய்து நீங்க அந்த காணொளிய பத்தி பேசுங்க" அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி அனுப்பியிருந்தாரு. அது என்ன காணொளி அப்படிங்கிறத நீங்க வந்து முதல்ல பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி பேசுவோம். நடத்துகிற நிறுவனங்களின் வாயிலாக பெரும்பான்மையோர் தான் பெரும்பான்மையாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்காக, எனக்காக, ஒருவருக்காக, ஒரு சில நிறுவனங்களுக்காக நாம் பேசுவது அல்ல. இவ்வாறு நிறுவனங்கள் நடத்துவதன் வாயிலாக பயன்பெறுகின்ற அத்தனை மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இவர்களின் சார்பாகத்தான் நான் பேசுகிறேன். இப்படிப்பட்ட நிலையிலே கடந்த 5 ஆண்டுகளாக எங்களோடு தோள் கொடுத்து எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி எங்களோடு பயணித்து எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஆதரவை அளித்து அவர்கள் மீண்டும் அரசை நியமித்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை, ஒரு உறுதிப்பாட்டினை எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அப்போ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காணொளியில அந்த ஆயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திமுகவை தான் சிறுபான்மையினரை வந்து காப்பாத்துறாங்க, வாழ வைக்கிறாங்க, ஏழை எளியவர்களுக்கு நல்லது செய்யறாங்க. கடந்த 5 ஆண்டு காலமா அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நேரடியாவே அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் எல்லா சாமியாரையும் வந்து குறைச்சி சொல்லல. நல்ல சாமியார்களும் இருக்கிறாங்க. எனக்கு வேண்டிய சாமிமார்கள் வந்து நிறைய நல்ல சாமியார்கள் இருக்கிறாங்க. அவர்களை தவிர்த்து விட்டு இந்த மாதிரி போலியான சாமிமார்களை பத்தி தான் நான் பேச இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப கிறிஸ்தவ மதத்துல நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்துல கிறிஸ்தவர்கள் வந்து திமுக கட்சிகள மட்டும்தான் இருக்கிறாங்களா? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? ஏன் அண்ணா திமுக காரங்கள்ல தமிழக வெற்றி கழகத்துல உள்ளவங்க இல்ல? நம்ம நாம் தமிழர் கட்சி அவங்க அந்த கட்சியில இருந்து யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லையா? நான் கிறிஸ்தவன் தான். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். நான் ஒரு கட்சியை சார்ந்தவர் தான். நான் எந்த கட்சியை சார்ந்தவன்ட்டு என்னுடைய காணொலியை பின்பற்றுவவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல நான் அதை சொல்ல விரும்பல. அப்படி சொன்னா அந்த ஆயருக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆயருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. ஆனா அவர்கள் வந்து அந்த தரத்தை வந்து அவங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிட்டாங்க. அதுதான் நம்ம இங்க சொல்ல முடியும். அதனால வந்து இங்க பேச வேண்டியது இருக்கு. சரியா? அந்த நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால அவர்களை பத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது உங்களுடைய வேலையா? உங்களுடைய வேலை இதுவா? திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது உங்க வேலையா? சரி, இப்ப எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதுனால நீங்க என்ன பேசணும், என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டத்துல இருக்கிறோம். அதனால வந்து நீங்க நல்லவர்கள், உங்களுக்கு நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், நம்ம வந்து இயேசுவின் போதனையை பின்பற்றக்கூடியவர்கள். அதனால வந்து நல்லவர்கள் யாரு என்பதை பத்தி நீங்க வந்து சிந்திச்சு வாக்களிங்க அப்படின்னு ஒரு பொதுவா சொல்லிட்டு போயிருந்தா அது அது ஒரு சரியான பார்வை. சரியா? அதை விட்டுட்டு நீங்க நீங்க நேரடியாவே திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டீங்களே. எப்படி எப்படி இதை ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்க, விஜய்க்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து ஒரு தப்பான கண்ணோட்டமா பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க வேலையாட்டு நீங்க செய்துட்டு இருக்கீங்க. பைபிள்ல இதுதான் சொல்லியிருக்காங்களா? இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க வந்து நேரடியா சொல்லிருங்க, ஒரு கட்சிக்கு ஆதரவாட்டு பேசிருங்க அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லியிருக்காங்களா? மாதா சொல்லியிருக்கிறாங்களா? அந்தோனியார் சொல்லியிருக்கிறாங்களா? எந்த இடத்துலயாவது? நீங்க அந்த பீடத்துல ஏறும்போது உங்களுக்கு கூச்சம் இல்லையா? அந்த பூசை வைக்க போகும்போது அந்த பீடத்துல ஏறி அந்த பைபிளை தொடும்போது உங்களுக்கு கூச்சமா இல்லையா? அந்த திவ்ய நற்கருணையை தொடும்போது, அந்த திராட்சை ரசத்தை தொடும்போது, மாதாவின் இயேசுவின் போதனைகளை பிரச்சாரத்தை நீ வந்து பேசும்போது உங்களுக்கு கூச்சம் இல்லையா? அந்த வாய் கூசலையா? இவ்வளவு ஒரு உங்களுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்படி இருந்தும் நீங்க வந்து இப்படி ஒரு அருவருக்கத்தக்க வேலையை வந்து நீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்களே. இது எவ்வளவு பெரிய மோசம். இது கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து பயங்கர கொந்தளிப்பு தான் நீங்க உண்டாயிருக்கீங்க. மத்த கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க இல்லையா கிறிஸ்தவர்களே, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க? அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கலகத்தை தானே நீங்க மூட்டி விடுறீங்க, ஒரு பிரச்சனையை தானே மூட்டி விடுறீங்க. அவங்க வந்து சண்டைக்கு வர மாட்டாங்களா? திமுக ஆட்சி தான் கடந்த 5 வருஷமா நல்லது பண்ணிட்டு இருக்காங்க சிறுபான்மையினருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. வேளாங்கண்ணிக்கு வர முடியுதா? வேளாங்கண்ணி கோயில் வந்து இப்போ என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியுதுமா உங்களுக்கு?
தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏழைகள் படும் கஷ்டம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய சாமிமார்கள் 90% நான் இப்பவும் சொல்றேன், எல்லா சாமியாரையும் சொல்லல. 90% சாமிமார்கள் இப்ப எதுக்கு வாராங்க அப்படின்னா, அந்த அங்கி போடுறதுக்கு நல்லா சொகுசா வாழணும். நல்லா போற வர இடம்லாம், அதாவது இப்போ எல்லாமே காசு, எல்லாமே காசாகி போச்சு. இப்போ ஒரு பூசை வைக்கணும்னா ஒரு அமௌண்ட், அப்புறம் நம்ம சொந்த ஊர்ல இருந்து வேற ஊர்ல பொழைப்புக்காக அங்க போய் திருமணம் முடிச்சிருப்பாங்க. ஆனா சொந்த ஊருக்கு வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு குழந்தை குட்டிகள் இருக்கும். ஆனா சொந்த ஊர்ல வந்துதான் ஒரு ஞானஸ்தானம் புது நன்மை கொடுக்க முடியுங்கிற சூழ்நிலை வரும்போது அவன் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு மாற்றி வந்து இங்க அந்த வேலைகளை செய்ய இருக்கும்போது பழைய கணக்கெல்லாம் எடுத்துருவாங்க. இவங்க எடுத்து இவ்வளவு பாக்கி அமௌண்ட் இருக்கு, நீ கேட்டுனாதான் உனக்கு இந்த சலுகை எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு அமௌண்ட்டை புடுங்கிறது. தாலி மந்திரிச்சு கட்டணும்னா ஒரு அமௌண்ட், புதுசா திருமணம் முடிக்கணும்னா ஒரு அமௌண்ட், திருமணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட், ஞானஸ்தானம் கொடுத்து முடிஞ்ச பிறகு அந்த பையனுக்கு புது நன்மை கொடுக்கணும்னா ஒரு அமௌண்ட், இப்படி எல்லா இடத்துலயுமே காசு. பூசை வைக்கணும்னா இப்ப தனிப்பட்ட முறையில பூசை வைக்கணும் ஒரு அமௌண்ட், ஞாயிறு திருப்பலி வைக்கணும் ஒரு அமௌண்ட், இறந்தவர்களுக்கான பூசை வைக்கணும் ஒரு அமௌண்ட், அவர்கள் வந்து போகக்கூடிய செலவு, அந்த பெட்ரோல் செலவு, காபி, டீ, நாஸ்தா, டிஃபன், எல்லாமே இப்படி இவ்வளவு சொகுசுகளையும் இவ்வளவு சலுகைகளையும் நீங்க அனுபவித்து கொண்டு ஒரு தரப்பு கட்சிக்காக நீங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? வேளாங்கண்ணி ஊரு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி ஊருக்கு போனோம்னா வேளாங்கண்ணிக்கு அடிக்கடி போவேன். அப்போ இந்த வேளாங்கண்ணி ஊர் இப்ப என்ன லட்சணத்துல இருக்கு தெரியுமா? நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, திமுக நகராட்சி என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியுமா? வேளாங்கண்ணில அந்த கோயில இருந்து கொடுக்குறாங்கல்ல அந்த ரூம் தங்குவதற்கு, பக்தர்கள் வந்து தங்குவதற்கு அந்த ரூம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரூம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு இந்த ஆயர்மார்களுக்கு தெரியுமா? நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குறாங்கல்ல, அப்ப அந்த ரூம் வந்து என்ன லட்சணத்துல இருக்கு, அந்த படுக்கை அறை, அந்த பெட்டு எல்லாம் என்ன லட்சணத்துல இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த கழிவறைகள் என்ன லட்சணத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு நாள் தங்குவீங்களா? இந்த ஆயர்மாரு அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் நான் கேட்கிறேன், ஒரு நாள் நீங்க அந்த ரூம்ல வந்து தங்குவீங்களா? ஒரு நாள் தூங்குவீங்களா? அந்த பெட்ல ஒரு நாள் நீங்க படுப்பீங்களா? அதெல்லாம் என்னைக்காவது போய் நீங்க சோதனை போட்டிருக்கீங்களா? தரமா இருக்குதா, சுத்தமா இருக்குதான்னு என்னைக்காவது போய் பார்த்துருக்கீங்களா? வேளாங்கண்ணி ஊர்ல 10 நிமிஷம் மழை பெஞ்சினா போதும், 10 நிமிஷம் மழை பெஞ்சுனா பீங்காடா மாறிடும் வேளாங்கண்ணி ஊரே. பூரா பீயாதான் மிதக்குது. அந்த லட்சணத்துலதான் இருக்கு நகராட்சி. நீங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாட்டு பேசிட்டு இருக்கீங்க, நகராட்சி நல்ல விதமா செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு திரும்ப ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது சாலைகள்ல நடந்து போயிருக்கீங்களா? நான் பல தடவை வேளாங்கண்ணி ஊருக்கு போயிருக்கிறேன். ஒரு நாள் கூட எந்த ஃபாதரை வந்து நான் ரோட்ல தெருக்குள்ள பார்த்தது கிடையாது. யாருமே பார்த்தது கிடையாது. பூசை முடிப்பாங்க, அப்படியே நேர பங்களாக்குள்ள போய் உட்கார்ந்து விடுவாங்க. இப்படிதான் இருக்கு அவல நிலைகள். இவ்வளவு மோசமாட்டு மொட்டை அடிக்க போனா அங்க காசு, மொட்டை அடிக்க போற இடத்துல வெளியே போர்டு வச்சிருக்கோம், நீங்க காசு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. அங்க போனா அவன் எனக்கு 50 100 அவன் தந்தாதான் உனக்கு மொட்டை போடுவேன் அப்படின்ட்டு அவன் சண்டைக்கு வருவான். நம்மள மாதிரி விவரமான ஆட்கள் காசு தர முடியாதுடா வெட்டுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஃபைட் பண்ணியிருக்கிறேன். பாவப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து தான் வெட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதா குளத்துக்கு அங்க பக்தர்கள் எதுக்கு வராங்க? அவர்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தொலைப்பதற்காக, பாவங்களை போக்குவதற்காக தான் அங்க பக்தர்கள் வராங்க. அப்போ இந்த மாதா குளத்துல இந்த புனித நீர் கொடுப்பாங்க. அப்போ அந்த புனித நீரை வாங்குவதற்கு நான் போயிருந்தேன். சரியா, எனக்கு நடந்தது நான் சொல்றேன். சரியா, அப்போ புனித நீரை வாங்குறதுக்கு போயிருக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 100 ரூபா அந்த பாட்டில், அந்த டப்பா, பிளாஸ்டிக் டப்பால அந்த தண்ணி தருவாங்க, புனித தண்ணி அப்படின்ட்டு. மாதாவின் புனித தண்ணீர் அப்படின்ட்டு தருவாங்க. அப்போ அந்த டப்பா காலியா இருந்தது, பக்கத்துல வரிசையா இருந்தது. அப்போ ஒரு டப்பா எவ்வளவுன்னு கேட்டா 100 ரூபா அப்படின்னாங்க. அப்போ நான் நினைச்சு சரி ஒரு டப்பா தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து நான் என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, அந்த மாதா சிறுவம் கால் கழுவப்பட்ட அந்த தண்ணியை தருவாங்க, இல்ல மாதா சிறுவத்தை அந்த புனித மாதா சிறுவம் பட்ட தண்ணீரை தருவாங்க அப்படின்னு நினைச்சு நான் ஒரு டப்பா கொடுங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த ஒரு டப்பாவை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க நல்லில பிடிச்சு கொண்டு வராங்க. சத்தியமா சொல்றேன், இப்படிதான் நடந்தது. சத்தியமா சொல்றேன், நான் கிறிஸ்தவமா இருந்துட்டு போய் சொல்ல விரும்பல. நான் சொல்றது வந்து என்னுடைய கடவுளுக்கு தெரியும், மாதாவுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். சரியா, இது வந்து நடந்தது. அப்போ அந்த நல்லில பிடிச்சு கொண்டு வராங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது என்னங்க புனித நீர்னு சொல்லிட்டு அந்த நல்லில பிடிச்சு கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அந்த மாதா சிறுவம் கழுவப்பட்டு அந்த தண்ணி காலி ஆயிட்டு அதனால கொண்டு போங்க, இதுவும் அங்க பக்கத்துல இருந்ததுன்னா ஊர்ல இருக்க தண்ணி தானே பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மோசடியான வேலை. இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்கிறீங்களா? இந்த ஆயர்மார்களுக்கு எல்லாம் தெரியுமா? சாமிமார்களுக்கு தெரியுமா? தெரியாது நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா சுத்தி கேமரா வச்சிருக்கிறாங்க, எல்லாமே தெரியும்.
எல்லாமே என்ன நடக்குது, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாமே தெரியும். கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் அது இல்ல. இப்ப வர சாமிமார்களுக்கெல்லாம் நோக்கம் என்னவா இருக்குது? பணம், 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 பணம். இப்பவும் நீங்க காசை வாங்கிட்டு தானே திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிருக்கீங்க. மதத்துக்குள்ள எதுக்கு அரசியல் கட்சிகளை வந்து நீங்க கொண்டு வந்து பேசுறீங்க? பொதுவா நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை வந்து நீங்க ஏன் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்து கிறிஸ்தவன் தான், சரியா? நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனா நான் படிச்சது ஒரு இந்து பள்ளிக்கூடத்துல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறது ஒரு இஸ்லாமிய மதம் தான், சரியா? அப்போ இப்படி 3 மதத்திலையும் 3 மதம் கலந்துதான் நான் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு மதத்துக்கு சார்பாகவும் எனக்கு கிறிஸ்தவ மதத்தை அசிங்கமா பேசணும், கிறிஸ்தவ மதத்தை குறைச்சு பேசணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அந்த 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 ஒரு எண்ணத்தை நீங்க வந்து உண்டாக்கி இருக்கீங்க நீங்க பேசுனது, சரியா? அந்த ஆயர் பேசுனது வந்து அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. நீங்க இப்படி தொடர்ச்சியா செய்துட்டு இருந்தா கிறிஸ்தவ மதத்துல இருந்து வெளியே போயிருவான். கிறிஸ்தவ மதத்தை வளர்க்குறீங்களா, இல்ல கிறிஸ்தவ மதத்துல இருந்து எல்லாரையும் வெளியே போங்கன்னு துரத்தி விடுறீங்களா? இது நீங்க 2031ல நீங்க இப்படி பண்றதை பார்த்தா 2031ல மாதா கோயில்ல மாதா கொடியை இறக்கிட்டு திமுக கொடியை கட்டி விட்டுருவீங்க போல இருக்க. நீங்க பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்குது. அசிங்கம், அருவருக்கத்தக்க செயலை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியே போயிருவாங்க. கிறிஸ்தவ மதம் வந்து திமுக கட்சிக்கோ, அண்ணா திமுக கட்சிக்கோ, நாம் தமிழருக்கோ, தமிழக வெற்றி கழகத்துக்கோ சார்ந்தது கிடையாது. கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கான மதம் கிடையாது. கிறிஸ்தவ மதம் வந்து பொதுவானவர்களுக்கு எல்லாருக்கான மதம் தான் கிறிஸ்தவம், சரியா? கடவுள் இயேசுநாதர் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. இயேசுநாதர் எந்த இடத்துலயாவது திமுக ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்கிறாரா? அண்ணா திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? நல்லவர்களை தேர்ந்தெடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. ஆனா அந்த வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் 100% முழுக்க தெரிந்த காசை வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அருவருக்கத்தக்கமான செயல் வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்க செயல் வந்து இதை வந்து தயவு செய்து கைவிடுங்க. இனி இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. அதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாட்டு வைக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருடைய வேண்டுகோளாகவும் அதுதான் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.